இந்த போராட்டத்தின பின்னணியே சீனா தான். சீனா தான் நேரடியாக பங்கு கொள்ளவில்லை, நேரடியாக ஈரானுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னாலும் ஈரானுடைய பொருளாதார திட்ட நகர்வுகள் தான் இந்த போருக்கான பிரதான அடிப்படை என்பது என்னுடைய அரசியல் பக்தி எழுத்துக்களிலே உண்டு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகள் குறிப்பாக கல்ஃப் நாடுகளை மையப்படுத்தி சீனா செய்து வருகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் 2030ஆம் ஆண்டுக்குள் நிறைவடையக்கூடிய 2 முக்கிய திட்டங்கள். ஒன்று துபாயில் செய்யப்படுகின்ற திறன் நகரம், அதாவது ஸ்மார்ட் சிட்டி என்ற ஒரு அபிவிருத்தி திட்டம். அடுத்தது சவுதி அரேபியாவிலே நியோம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் மக்களை இலக்கு வைத்து செய்யப்படுகின்ற அபிவிருத்தி திட்டம். ஆகவே இவை எல்லாம் நிறைவடையும் பட்சத்தில் 2030ஆம் ஆண்டுகளிலே சர்வதேச சந்தையில் சீனாவினுடைய ஜுவான் குறைந்தது 20% எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இதான் இங்கே பின்னணி. இப்போது கூட போர் தொடங்கின பின்னரும் கூட பிப்ரவரி 28ஆம் தேதி போர் ஆரம்பிக்கின்றது. மார்ச் 14ஆம் தேதி ஈரான் அறிவிக்கின்றது இனிமேல் சர்வதேச சந்தையில் ஜுவானில் தான் ஈரான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் சர்வதேச சந்தையிலே வர்த்தகத்தில் ஈடுபடும் என்று அறிவித்திருக்கின்றது. அதாவது ஜுவான் நாணயத்தை பயன்படுத்துகின்ற முறையை ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஆகவே இதன் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது சீனாவினுடைய அந்த எச்சரிக்கை, அந்த தீவை கைப்பற்ற போகின்ற பொழுது அமெரிக்காவுக்கு விடுக்கின்ற எச்சரிக்கை நியாயமானதாகத்தான் தெரிகின்றது. ஆனால் அந்த எச்சரிக்கையின் பின்னால் சீனா நேரடியாக போரில் ஈடுபடுமா என்பது கேள்வி. ஏனால் இதுவரைக்கும் சீனாவோ ரஷ்யாவோ நேரடியாக ஈரானுக்கு எந்த விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்கியதாக இல்லை. மறைமுகமாக இராணுவ தகவல்கள் மற்றும் இராணுவ உதவிகளை கொடுக்கிறார்கள் என்பது பொதுவான செய்தி.